கடந்த 5 வருடத்தில் ஆந்திராவில் மகளிர் உரிமை தொகை என்று 50 லட்சம் பெண்களுக்கு வருடம்தோறும் 15,000 வீதம் கொடுத்துள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனாலும் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஆந்திர மக்களால் வீழ்த்தப்பட்டார் என்ற கேள்வி எழுகிறது. தண்ணீர் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என்று சாமானிய மக்கள் வயிற்றில் அடித்தது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு. வீதிக்கு வீதி கஞ்சா, உயரக போதைப் பொருள் விற்பனை கொடிகட்டி பறந்தது. அரசை பற்றியோ அமைச்சர்களை பற்றியோ முதல்வரை பற்றியோ விமர்சனம் செய்தால் உடனடியாக அவதூறு வழக்கில் 3 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைப்பது என கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்றது. உச்சபட்சமாக 50 நாட்களுக்கு மேலாக சந்திரபாபு நாயுடுவை கைது செய்து சிறையில் வைத்தது அவர் கனவு இல்லத்தை சிதைத்தது என பட்டியல் நீள்கிறது. சந்திரபாபு நாயுடு சிறையில் இருந்து வெளியே வந்து சட்டமன்றத்தில் கண்கலங்கி பேசியபோது வயசாகிருச்சி, புத்தி இருக்கா என ஜெகன்மோகன் ரெட்டியின் ஏளன பேச்சு, நாயுடுவின் மனைவியை பற்றி அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சுக்கள் என ஜெகன்மோகன் ரெட்டி செய்யாத அளப்பறையே இல்லை என்று கூறுகின்றனர் ஆந்திர மக்கள். அதில் அவரது கட்சிக்காரர்கள், இணையதளத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவரது குடும்ப பெண்களை ஆபாசமாக எழுதியதற்கு அளவே இல்லை. ஆந்திர மக்களின் வரிப்பணத்தில் அவரது அப்பா ராஜசேகர் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆர் பேருந்து நிலையம், ஒய்எஸ்ஆர் புத்தக நிலையம், ஒய்எஸ்ஆர் கல்லூரி, ஒய்எஸ்ஆர் பூங்கா, ஒய்எஸ்ஆர் கடற்கரை, ஒய்எஸ்ஆர் சாலை, ஒய்எஸ்ஆர் தெரு, ஒய்எஸ்ஆர் கழிவறை என எங்கு பார்த்தாலும் அப்பா பெயரில் ஒரு விளம்பரம். விசாகப்பட்டினம் கடற்கரையில் அப்துல் கலாம் பெயரை மாற்றி ஒய்எஸ்ஆர் வியூ பாயிண்ட் என பெயர் பலகை வைத்ததால் இளைஞர்கள் கொந்தளித்தனர். ஆந்திரா எங்கும் ஒய்எஸ்ஆருக்கு 600 சிலைகள் என ஆணவத்தின் உச்சத்தில் ஆடினார் ஜெகன்மோகன் ரெட்டி என்கின்றனர் ஆந்திர மக்கள். இது தமிழகத்தில் ஆளும் திமுகவின் செயல்பாடுகளை பெரும்பாலும் காப்பி அடிப்பதாகவே ஆந்திர மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.